இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவனுடைய காரியங்கள் 2 ஏழை விதவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மார்க்குவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும். இதில் 41வது வசனம் சொல்லுகிறது, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார்கள். ஆண்டவர் இந்த இடத்திலே விசேஷமாக இந்த ஏழை விதவையை குறித்து ஒரு காரியங்கள் அருமையாக சொல்லப்படுகிறது. இதில் ஐஸ்வர்யவான்கள் அவங்க என்ன செய்கிறாங்கள, தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து என்ன செய்தார்கள், போட்டார்கள். இன்றைக்கி நம்ம சபைகளிலே அதிகமாக நம்ம கவனித்தீர்களானால், சபைகளிலும் சரி உலக மக்களிலும் சரி, காணிக்கை யார் நிறைய போடுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு, நிறைய கனமும் மகிமையும் செலுத்துகிறார்கள். சாதாரணமாய் போடுகிறவர்களுக்கு என்னதான் அவர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள் என்று பார்த்தால் கூட, பொருளாதார ரீதியிலே பின்தங்கி இருக்கிற மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் அலட்சியம் இருக்கதான் செய்கிறது. அப்படி இருக்க போது, ஆனால் ஆண்டவர் மட்டும் அதில் வேறுபாடாய் பார்க்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய எல்லா காணிக்கை தசமாகளையும் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய தர்ம பெட்டி என்று சொல்லப்படுகிற காணிக்கை பெட்டியிலே போடுகிறார்கள். அதை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ கவனித்து கொண்டு இருக்கிறபோது எல்லாரை விட அதிகமாய் போட்டது இந்த ஏழை விதவை என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அவங்க போட்டது ஒரு துட்டுக்கு 2 காசு மட்டும்தான் போட்டார்கள். ஆனால் அவர் அவங்க இடத்துல கண்டது விசுவாசம். ஏனென்றால் அந்த காணிக்கைக்கு பிறகு அவங்ககிட்ட வேறு எந்த பணமும் இல்லை. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நடத்துவதற்கு உணவு தேவைக்கு எந்த விதமான வருமானமோ இல்லை அதற்கான பண தேவைகளோ அவங்களுக்கு இல்லாமல் போகிறது. ஏன்னா இருக்கிற எல்லா பணத்தையும் காணிக்கை பெட்டியில் என்ன செய்கிறாங்க, போட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வதென்றே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொன்னாங்க, எல்லாரும் ஐஸ்வர்யவான்களும் பரிபூரணத்திலிருந்து அப்படின்னா அவங்களுக்கு எல்லா தேவைகளும் தீர்ந்து விட்டது, அவங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, அதிலிருந்து காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை விதவை தன்னிடத்தில் எதுவும் இல்லை, இருக்கிறதை அத்தனையுமே என்ன செய்து விட்டாங்க, காணிக்கை பெட்டியில் போட்டதினாலே கர்த்தர் பார்க்கிறார். என்னன்னு பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை விதவை இடத்துல விசுவாசம் பார்க்கிறார். விசுவாசம் தான் என்னது முக்கியமாக அவர் பார்க்கிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யவானிடத்தில் விசுவாசம் கிடையாது, ஆனால் பணம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. அவர்கள் பணத்திலே ஐஸ்வர்யவான்கள், ஆனால் விசுவாசத்திலோ குறைவுள்ளவர்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ பொருளாதாரத்திலே பணத்திலே என்னது ஐஸ்வர்யம் இல்லை தான், ஆனால் விசுவாசத்திலே என்ன உண்டு, அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. அதனால தான், ஏனென்றால் அந்த விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் அவங்க இருந்தபடினால தான் தனக்குரிய எல்லாவற்றையும் போட்டு தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் இருந்தபடினால தான் எல்லாரை பார்க்கிலும் சீசரிடத்திலே இயேசு அந்த சகோதரியை என்ன சில பெருமையாக பேசுகிறார். ஏனென்றால் அவங்க தன் வறுமையிலே ஜீவன் அதுதான் அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ முடியும், அதற்கு பிறகு எந்த வழியும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து காணிக்கை பெட்டியில் என்ன செய்கிறாங்க, முழுவதும் போட்டார்களே. அப்போது இயேசு அவர்களிடத்தில் கண்டது என்ன என்று பார்த்தீர்கள்னால் விசுவாசம். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய இருந்தால் செய்வோம், ஆனால் இல்லாத போது செய்வதற்கு யாருக்கு என்ன வராது, மனம் வருவதே இல்லை. ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், இல்லாததின் மத்தியிலும் தேவன் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ, விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர்களுடைய குறைவுகளிலே தேவன் என்ன செய்வார், நிறைவுள்ளவராக அவர்களை பயன்படுத்தி அவர்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். நமக்கு வேணுமானால் ஏழைகள் சாதாரணமாக தோணலாம்,
ஆனால் ஆண்டவர் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளையும் விசாரிக்கிறவர்களாக, அவர்களுக்காக வழக்காடுகிறவர்களாக, அவருடைய குறைவுகளிலே என்ன செய்ய வேண்டிய உதவி செய்கிறவர்களாக அவர் வந்தார். ஏனென்றால் ஏழைகளை யாரும் என்ன முழுமையாக கவனிப்பதில்லை, விதவைகளை சரியாக கவனிப்பதில்லை, திக்கற்றவர்களை கவனிப்பதில்லை. ஆனால் தேவன் வந்தது எதற்கு தெரியுமா? அவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, ஆனால் பொருளாதார வாழ்க்கை, உலகத்திலே உயர்ந்த நிலை இல்லை. அப்படிப்பட்டவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்களுக்காக தான் வந்தார். ஏனென்றால் அவர்கள் என்னை முழுமையாக விசுவாசிக்கிறார்கள், நான் அவரிடத்தில் முழுமையாய் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா அது அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார்கள். காரணம், நான் அவர்களோடு முழுமையாக வாசம் செய்கிறேன். அதை மக்களுக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல, எல்லாரும் அறியறதும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவருடைய குறைவுகளிலே அவர் வெளிப்படும் போது ஏழைகளோடு யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார் என்பது தெரியப்படுத்துகிறார். விதவிகளோடு என்ன செய்கிறார்? தேவன் இருக்கிறார், உண்மையான ஒவ்வொருவரோடு இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதற்காகத்தான் அவர் இந்த காரியத்தை என்ன செய்கிறார்? பெருமையாக பார்க்கிறார். ஏனென்றால் இல்லாதது மத்தியில் செய்வது தான் விசுவாசம். இருக்கும் பொழுது யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் இல்லாததிலே செய்வதுதான் அது மிகப்பெரிய விசுவாசமாக இருக்கிறது. அதையே இந்த ஏழை விதவை செய்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல இல்லை, இருந்திருந்தால் செய்திருப்பேன். இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதுல கர்த்தரை என்ன செய்யணும்? நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதில் தான் நமக்கான உயர்வு ஆசீர்வாதம் வரும் என்பதை இந்த ஏழை விதவி என்ன செய்கிறாங்க? நிரூபிக்கிறார்கள். நாமும் இல்லை என்கிற சூழ்நிலை என்ன செய்யணும்? சொல்லி கொண்டு இல்லாதபடி நாம் இருக்கிறதிலே கர்த்தருக்காக விசுவாசம் வைத்து செயல்பட்டால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்த அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் அதிக காணிக்கை கொடுத்தவர்களை விட இந்த ஏழை விதவை அதிகமாய் பேசப்படுவதற்கு காரணம், தேவனாலே கனப்படுத்தப்படுகிறாள். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இருதயத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும், தேவனுடைய சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதை நீங்கள் என்ன செய்யணும்? கவனிக்கும்படியாக என்ன செய்யணும்? நீங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிற, இது தேவாலயத்திலே காணிக்கை செலுத்தின ஒரு விதவை. இன்னொரு விதவை வேதாகமத்தில் இதே போல இருக்கிறார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8 16 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போ இங்கே தெளிவாய் சொல்லப்படுது, எலியா விதவையை பராமரிக்க போகவில்லை, விதவைதான் எலியாவை பராமரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாள் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார். அந்த விதவைக்கு கட்டளையிட்டதாக அவர் சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே எலியா அன்றைக்கு இருந்த பெரிய தீர்க்கதரிசி. அவர் நினைத்திருந்தால் எவ்வளோ பெரிய ராஜரீகத்திலும் கர்த்தர் என்ன செய்திருக்க முடியும்? அவரை உயர்த்தி இருக்க முடியும், விருந்தே கொண்டாடி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் யார் இடத்துல அனுப்புகிறார்? விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது, அப்போது உண்மையுள்ள தேவ பிள்ளைகளிடத்துல தான் தேவ ஊழியக்காரன் போக வேண்டும் என்பதையும், அவர்கள் மூலியமாக என்ன செய்யணும்? அந்த ஊழியக்காரனை கனப்படுத்துகிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாற வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எலியாவை அங்கே அனுப்புகிறார். அப்போது நம்ம இடத்துல காசு பணத்தை வைத்து தேவன் நம்ம எடை போடுவதில்லை. நம்மிடத்தில் இருக்கிற உண்மைகளை, விசுவாசத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறாரு? அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். அதனால தான் எலியாவுக்கு அவர் கட்டளையிட்டு அந்த விதவையின் வீட்டுக்கு போகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, 10வது வசனம் சொல்லுது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாவுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அப்போது அந்த சகோதரியை பார்க்கிறார்கள். போனவொடனே என்ன செய்யணும்? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி கொண்டு வந்த போகிற போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் அடையும் கொண்டோம்
நீ கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுகிறாங்க, உண்மையாகவே என்ன செய்யுங்கள், எனக்கும் என் மகனுக்கு மட்டும் ஒரு வேளைக்காக என்ன செய்யணும், அப்பங்கள் சுடுவதற்கு தான் மாவும் எண்ணெயும் இருக்கிறது. அடுத்த வேலைக்கு என்ன இல்லை, எங்களுக்கு வழி இல்லை. இதற்கு பிறகு நாங்கள் மரித்து போக வேண்டிய நிலை கூட இருக்கிறது. ஏனென்றால் வறுமை இருக்கிறது, பஞ்சத்தினாலே எங்களிடத்துல உணவுக்கான தேவைகள் என்னது அதிகமாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு என்ன பஞ்சத்திலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அதனால இருக்கிறதை சாப்பிட்டு என்ன செய்யணும், அடுத்த வேலைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனாலே உமக்கு என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு உணவளிக்க முடியாது என்று முதலில் சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் இருக்கிற இயல்புதான் வறுமை, கஷ்டங்கள் இதெல்லாம் வருகிற போது நாம் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, எங்களுடைய கஷ்டங்கள் தெரியாதா, கஷ்டங்களே தெரியாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவினால் நலமாய் இருக்கும் என்று தான் அநேகர் இல்லாத நிலையிலே சொல்லுவார்களே தவிர யாருக்கும் விசுவாசம் உடனே வந்து விடாது. ஆனால் எலியா அந்த சகோதரியின் வீட்டுக்கு அனுப்பப்படுகிற பொழுது நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் அந்த வார்த்தைக்கான என்ன பண்ணுது, காரியங்கள் வெளிப்படுது. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்பது என்ன, இருக்கிறதின் மத்தியில் அல்ல, இல்லாததின் மத்தியிலே நாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதிலே நாம் கனம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், கனம் பண்ணுகிறார் என்பதை அவர் புரிய வைக்கிறார். அப்போது அந்த ஏழ்மையிலே இப்போது நானே வருகிறேன், இல்லை வேறு ஒரு போதகர் வீட்டுக்கு வருகிறார்னால் என்ன சொல்லுவார்கள், மனசாட்சி இல்லாமல் என்ன செய்கிறீர்கள், காணிக்கை கேட்கிறீர்களே, என்ன இப்படி பண்ணுறீங்களே, ஆண்டவர் இப்படியா ஏழைகளை வதைக்க சொல்லி இருக்கிறார், இப்படியா செய்ய சொல்லி இருக்கிறார் சொல்லுவார்கள். இது ஏமாற்றுகிறவர்களை, இல்லை தேவைக்காக அனுதினமும் வருகிறவர்களுக்கு நீங்கள் சொன்னால் பரவாயில்லை. ஆனால் உண்மையில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், ஆனால் அவன் அனுதினமும் என்ன செய்வதில்லை, உங்கள்கிட்ட தேவைக்காக ஓடி வருவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு ஏவுதலினாலேயோ இல்லை ஏதோ ஒரு கட்டளையினாலேயோ உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யலாம், எப்பயாவது வரலாம். அப்படி வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக என்ன செய்திருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். நாம் ஜெபித்ததின் ஜெபத்தை கேட்டு நமக்காக என்ன இருக்கலாம், தேவ மனிதனை என்ன பண்ணலாம், உதவிக்காக அனுப்பியிருக்கலாம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அடிக்கடி வராதவர், திடீரென்று வந்திருக்கிறாரானால் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்று நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால் உங்களுக்குரியதிலே நீங்கள் தேவனை, நாம் நேரடியாக தேவனை கனப்படுத்த முடியாது. தேவனுடைய ஊழியக்காரனையோ இல்லை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான் அவர் என்ன செய்கிறார், தனக்கே செய்ததாக சொல்லுகிறார். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை நம்பி விசுவாசித்து உங்களது இருக்கிறதில் நீங்கள் கனம் பண்ணும் பொழுது உங்கள் குறைவுகள் என்ன ஆகும், நிறைவாக மாறும். அப்படிதான் இவர்களும் என்ன செய்யல, புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய பாரத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் எலியா என்ன சொல்லுகிறார் பாருங்க, 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ சொன்ன மாதிரி என்ன செய்ய, முதலில் போய் என்ன செய்ய, அந்த அடையை சூடு, ஆனால் அதில் ஒரு சிறிய அடை. அப்படின்னா என்ன அர்த்தம், 2/3 போடு. என்ன சொல்ல வராரு, 2/3 என்ன பண்ணு, சின்னதாக நீங்கள் போடுங்க. 2 பங்கு உங்களுக்கு இருக்கிறதுல அதில் இன்னொரு பங்காக சேர்த்து என்ன செய்யுங்க, சின்னதாக நீங்கள் பண்ணி அதில் முதலில் எனக்கு கொடு, பிறகு என்ன செய்யலாம், நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடலாம். அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன ஆகும், அது ஏழ்மையிலே கஷ்டத்தில் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனால் அது ஆண்டவர் உனக்கு கொடுக்குற உன் குறைவிலே நிறைவு வரும்படியாக என்ன செய்கிறார், அந்த குறைவெல்லாம் மாறி நிறைவுபடுத்த தான் என்ன செய்கிறாரு, உங்களை கனம் பண்ண சொல்லுகிறார். உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அதை வெளிப்படுத்தவில்லை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆக, இந்த பஞ்சம் தீரும் வரை உன் வீட்டில் என்ன இருக்கும், எண்ணெயும் மாவும் செலவழிந்து போகாமல் நமக்கு என்ன பண்ணும், உணவு தேவைகளை அது சந்திக்கும், எந்த ஒரு குறையும் நமக்கு இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்புன்னு சொல்லும்போது அந்த ஏழை சகோதரி என்ன செய்கிறாங்க, அந்த ஏழை விதவை சகோதரி தேவனுக்கு என்ன செய்கிறாங்க, மதிப்பளித்து, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை என்ன செய்கிறாங்க, மதிப்பளித்து கனம் பண்ணினார்கள். கனம் பண்ணினதினாலே என்ன ஆகிறது என்று பார்த்தில்லானால், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால்
அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, அப்போ அவ சொன்னதை கேட்டபடி அந்த வார்த்தையின்படி செய்தபோது அவங்க அநேக நாள் என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கொடுங்கள் கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவு பண்ணுகிறது. கனம் பண்ணுகிறவளை தேவன் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார் என்கிற வார்த்தை நிறைவு பெறுகிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறான் 16 வசனத்திலே, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதே போல் அந்த வார்த்தையை நம்புகிற போது, தேவனுடைய வார்த்தை அது என்று விசுவாசித்த போது அவங்களுக்கு என்ன பண்ணல? குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறினது. கர்த்தர் அவருடைய நிந்தைகளை, கஷ்டங்களை, வறுமைகளை மாற்றி இருக்கிறார். அப்போ இயேசு ஒரு தேவ மனிதனை அனுப்புவது எதற்காக? உன்னை கஷ்டப்படுத்த அல்ல, உன் குறைவுகளில் என்ன ஆகணும்? மாற்றி நிறைவுள்ள தேவனை உன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு, ஆசிர்வதிக்கப்படுவதற்கு. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற குறை விசுவாசமோ ஜபமின்மையே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதார குறை மட்டும்தான். அதை தேவனால் சரி செய்ய முடியும், பரிபூர்ணப்படுத்த முடியும், ஆசிர்வதிக்க முடியும் என்பதற்காகவே உன் ஏழ்மையிலும் அவர் என்ன செய்கிற? உனக்கு துணை செய்ய வருகிறார். நீ எல்லாரையும் போல என்ன பண்ணணும்? எதையோ பண்ணி என்ன சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் உண்மையிலே இருக்கிற பொழுது கர்த்தர் அந்த கஷ்டத்தில் என்ன செய்வார்? உனக்கு உதவி செய்ய முடியும், உன் குறைவுகளை மாற்ற முடியும் என்பதற்காகவே என்ன செய்கிறார்? இதை நமக்கு என்ன பண்ண வெளிப்படுத்துகிறார். அப்போது இந்த 2 விதவைகள், தேவாலயத்திலே காணிக்கை போட்ட ஏழை விதவையாக இருக்கட்டும், எலியாவிற்கு என்ன பண்ண உணவு கொடுத்த இந்த ஏழை என்னது சாரிபாத் விதவையாக இருக்கட்டும், 2 பேருக்கும் அடுத்த ஜீவனுக்கு ஏதுவான அப்படின்னது அடுத்தது உயிர் வாழ்வதற்கான என்னல்ல பணமோ பொருளோ உணவோ கிடையாது. அது எல்லாவற்றையும் இருக்கிறதை தேவனுக்கு முன்பாக கொடுத்தார்கள். தேவனை விசுவாசித்து கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை நம்பினார்கள். அதனாலே அவங்க குறைவுகளிலே தேவன் என்ன செய்தார்? நிறைவாக வந்து அந்த குறைவுகள் இல்லாமல் பண்ணினார். அப்போது இந்த ஏழைகள்கிட்ட அவர் பார்த்தது என்ன? விசுவாசம் என்பதை மறந்துவிட வேண்டாம். குறைவுகளில் தேவன் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார் என்கிற விசுவாசம் இந்த ஏழை விதவைகளுக்கு இருந்தது. அதனாலே அதுதான் தேவனிடத்தில் என்ன பண்ணது? பெரிதாக பார்க்கப்பட்டது. அதனால தான் வேதத்தில் இவர்கள் அதிகமாய் குறிப்பிடப்படுகிறார்கள். அதனாலே இந்த நாளை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கும்போது நாம் கொடுக்கிறது, இதை விட நாம் இல்லாதது மத்தியிலே தேவனுக்கு உண்மையாக வாழ்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசமாக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் உண்மையாய் ஜெபித்து உண்மையாய் உழைத்து ஓடுகிற பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாத போதும், ஆனால் தேவன் தங்கும்படியான விசுவாசம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இந்த ஏழைகள் இருக்கிறார்கள். உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிற இடத்துல பணம் இருக்கிறது, ஆனால் தேவனை நம்புகிற விசுவாசமோ அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பணத்திலே ஐஸ்வர்யவான்கள், ஆனால் தேவனுடைய விசுவாசத்திலேயோ ஏழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையுள்ள ஏழைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுவதிலே, விசுவாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, சத்தியத்திலே நடப்பதிலே, தேவனை கனம் பண்ணுவதிலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அதனால் ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அந்த குறைவை மாற்றுவார். அந்த பொருளாதாரத்தின் தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளை பரிபூரணப்படுத்துவார். அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா ஏழை மக்களுக்கும் கஷ்டப்படுகிற உண்மையுள்ள தேவ பிள்ளைகளுக்கும் தேவ மனிதனுக்கும் என்ன செய்யணும்? நம்மால் முடிந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் என்ன? ஜபக்குறைவு, சத்தியத்தை விசுவாசிக்கிற குறைவு, சாட்சியாய் வாழாத நிலைகள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்காக நாம் உதவி செய்கிற போது அவங்களிடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி விசுவாசத்தில் இருக்கலாம், எப்படி உண்மையாக ஜெபிக்கலாம் என்று கற்றுக்கொள்ளும் போது நம்மிடத்தில் குறைவுகளும் என்ன ஆகும்? மாறி நீங்கள் உலகத்தின் மத்தியிலும் ஆவிக்குரிய மத்தியிலும் பரிபூரணப்படுவீர்கள். அதே போல் உண்மையாக இருக்கிற ஆவிக்குரியர் மத்தியில் இருக்கிறது பொருளாதார குறைவுகள். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட அதை சின்ன உதவிகளை செய்கிற போது அதுவும் என்ன ஆகிறோம்? அவங்களுக்கு நிறைவு வந்து அவர்கள் ஆவிக்கு ரீதியிலும் உலக ரீதியிலும் என்ன ஆகிறாங்க? பரிபூரணத்தை அடைவார்கள். நம்மால் முடிந்தது நாம் செய்கிறோம். மீதியை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக நிறைவுபடுத்த வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆனால் யாரை நாம் என்ன செய்ய வேண்டாம்? அற்பமாக எண்ண வேண்டாம் என்பதையே அவர் சொல்லுகிறார். அதனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி நாம் கற்றுக்கொள்வது இதுதான். ஸோ அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் ஏழ்மையில் இருந்தாலும் சரி,
நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவர் பிள்ளைகளாக வாழுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அவராலே நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை விசுவாசியுங்கள். தொடர்ந்து அவருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? உண்மையாக இருங்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன ஆகும்? நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை என்ன செய்வோம்? நாம் இந்த நாளில் விசுவாசித்து ஜெபித்து நாம் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.